ஜாலி ஸ்கவுட் நேயர்களே அன்பான வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஆர் செந்தில்குமார், லீடர் ட்ரெயினர் ஸ்கவுட்ஸ். வேலூரில் விஐடி பல்கலைக்கழகத்தில் யுவ ஆப்தமித்ரா ஒரு ட்ரைனிங் நடந்தது. அந்த ட்ரைனிங்கில் 2ஆம் நாள் பயிற்சி எப்படி கொடுத்தாங்க அப்படிங்கிறதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பயிற்சியில் என்னென்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால், கட்டிட பூகம்பம் வருது அப்படின்னு சொன்னால் கட்டிட இடிபாடுகளில் சிக்கியிருக்குள்ள எப்படி நம்ம காப்பாற்றுறது, எப்படி நம்ம தப்பிச்சு வருது அப்படிங்கிற விஷயம். அடுத்தது தண்ணீரில் அடிச்சுட்டு போகிறவங்க எப்படி நம்ம காப்பாற்றுறது, இப்போ மழை பெஞ்சு பெரிய பெரிய வெள்ளம் வருது அப்படின்னு சொன்னால் அந்த வெள்ளத்துலேருந்து எப்படி மக்களை காப்பாற்றுறது அப்படிங்கிற விஷயம். இன்னொன்று, விபத்தில் அடிபட்டவங்களை எப்படி நம்ம ஆம்புலன்ஸ் வர்றது முன்னாடி ஹாஸ்பிட்டலில் எப்படி அவங்கள அழைச்சிட்டு போகிறது, இதை கேரிங்ஸ் மெத்தட், அது போன்ற விஷயங்கள். அப்புறம் ஃபயர் ரெஸ்கியூ, எப்படி தீயில் அகப்பட்டவங்களை எப்படி நம்ம காப்பாற்றணும், பெரிய பெரிய பில்டிங்கில் தீ ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் பயிற்சி கொடுத்தாங்க. இப்போ பெரிய பெரிய கட்டடங்கள் 2 மாடி 3 மாடி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மாடியில் எப்படி போய் நம்ம 2வது மாடி 3வது மாடியில் இருக்கவங்கள நம்ம அந்த கயிற்றை இடுப்பில் கட்டிக்கிட்டு லிஃப்ட்டு மாதிரி ஒயரை ஏறி எப்படி அவங்கள காப்பாற்றிட்டு வர்றது அப்படிங்கிறது. ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய அற்புதமான விஷயங்களை அந்த பயிற்சியில் சொல்லி கொடுத்தாங்க. ஸ்கவுட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களோட அதையும் தாண்டி சில நுட்பமான விஷயங்களை ரொம்ப அழகாக அற்புதமாக சொல்லி கொடுத்தாங்க. அந்த விஷயங்களை நாங்களும் கற்றுக்கிட்டோம். இது போய் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து நம்ம அவேர்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இது யுவ ஆப்தமித்ராவுடைய ஸ்கீமோட திட்டம். இருந்ததுன்னா சப்போஸ் பேக் இருந்ததுன்னா இந்த பேக் எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம தலையில வச்சுட்டு போலாமா, குடிக்கிறது இப்படி ஹோல்ட் பண்ணலாமா, இந்த மாதிரி போலாம்னு சொல்றேன். இதுல ஒரு மைனஸ் மேல அன்ஸ்டேபிளா இருக்கு, ஏன்னா இங்க ஸ்பேஸ் அதிகமா இருக்கு, எப்ப வேணா விழுகலாம். இங்க இந்த சோர்ல இந்த பில்டிங்கே அட்டாச் இருக்கிறதுனால இங்க இந்த பேக்ல எடுத்துட்டு நம்ம கையை பத்தி உள்ள வச்சிடணும். உள்ள வச்சுட்டு நம்மளுடைய நிறைய இந்த மாதிரி வச்சுட்டு மெதுவாக ஒவ்வொரு திராவும் இந்த மாதிரி மூவ் பண்ணிட்டு இதே போய் இங்கே வெளியே போனதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி ஓரமாகவே தான் அந்த காலில் மட்டும் பேலன்ஸ் பண்ணி ஸ்விம் பண்ணுறது. அதான் அந்த 4 மெத்தட்ஸ் சொன்னாங்களே, அதில் பேக் ஸ்ட்ரோக். இதில் நம்மளுடைய காலை மட்டும் யூஸ் பண்ணி நம்மளை செஸ்ட் மேலே வச்சு நம்ம இந்த மாதிரி ஸ்விம் பண்ணி கூட்டு போகுது. காலில் மட்டும் 2 கையை வச்சு கெட்டை மட்டும் முடிச்சு அது இன்னொரு ப்ராக்டிஸ் உள்ளதும் சார் தெரியும். இந்த மாதிரி மேலே பார்த்தாச்சு கிராஸாக தான் போக முடியும், நேராக போக முடியாது நம்ம. ஏன்னா நம்ம இந்த கிராஸாக போகும்போது அவங்களுடைய நம்ம செஸ்ட் மேலே அவங்க இடம் முடியக்கூடாதுல்ல. அதில் இந்த மாதிரி கிராஸாக இது கொஞ்சம் ரொம்ப நல்லா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, ஸ்விம் பண்ணுறதுக்கும் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். இந்த மாதிரி கிராஸாக போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஸ்பீடாகவும் போகலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பெஸ்டான மெத்தட். நம்ம அழுத்தணும்னா ஆட்டோமேட்டிக்காக கை எடுத்துருவாங்க. இந்த இடத்துல அழுத்தணும்னா கை எடுத்துருவாங்க, ஆட்டோமேட்டிக்காக எடுத்துருவாங்க. சரி, அப்படி இல்லை அந்த முட்டுலையா? ஆமாம், இந்த இடத்துல முட்டியில் இந்த முட்டுக்கு நேரம் சைடில் இருக்கும். இந்த சொல்லுவாங்களே இதுவே என்ன பின்னாடி இப்படி பிடிச்சிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி பிடிச்சிட்டாலும் கூட அதே இடம் வெளியே கை எடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஃபுல்லா ஏறி பிடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஃபுல்லா ஏறி பிடிச்சிட்டு இருக்கும்போது இவங்களுடைய இந்த கால் இருக்குல்ல, இந்த கால் இந்த இடத்துல பிடிச்சி நல்லா அழுத்தி கீழே ஏறணும். வலிக்கும் கொஞ்சம் மட்டும் காமிக்கிறேன். இந்த இடத்துல நல்லா அழுத்தி பிடிச்சி இந்த இடத்துல இது கீழே அழுத்தணும் அப்படின்னா வலிக்கும். அப்படியே காலையும் என்ன விடவே இல்லை. நான் என்னென்னமோ செஞ்சு பார்க்குறேன், என்ன மேஜிக் பண்ணி பார்க்குறேன், கீழே போயிட வேண்டியது. மேலே வச்சுட்டு உள்ள தண்ணிக்குள்ள இழுத்தணும். அவங்களே தண்ணிக்குள்ள இழுத்தணும். தண்ணிக்குள்ள இருக்கும்போது நம்மளை காப்பாங்க கொல்ல போட்டுருக்காங்க அப்படின்னு கையை விட்டுருவாங்க. உள்ள போயிடும். அப்போ அவங்களுக்கு தெரியாது நான் எந்த இடத்துல இருக்கேன். அப்போ நான் உள்ள போய் இவங்களோட டைரக்ஷனை ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணிடுறேன், திருப்பிடணும். இப்போ நான் எந்த பொசிஷனில் வேணாலும் இவங்களை எடுத்துட்டு வர முடியும். அப்பதான் அவங்க நம்மளை பிடிக்க மாட்டாங்க. அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் முன்கூட்டியே போய் 72 மணி நேரம் தண்ணியில இது மிதக்கும், அதுக்கப்புறமும் மிதக்கும். ஆனா அதோட தன்மை குறைஞ்சிட்டே போகும், அதோட இது குறைஞ்சிட்டே போகும். அதுக்கப்புறம் கீழே போயிட்டே இருப்பீங்க. இந்த மாதிரி தான் போகணும். நீங்க பெரிய பீரியட் இல்லை, சரியா? தண்ணியிலே இருக்கும், உள்ளார போந்துடும். சிங்கிள் பர்சன் இப்படி போடலாம். போட்டு கையை இப்படி மேலே வச்சு அப்படியே படுத்துக்கலாம். போட்டிங் ஆகிட்டே இருக்கலாம். அப்படி இது மாதிரி இது சிங்கிள் பர்சனுக்கு.
இப்போ வந்துட்டு நல்லா 4 பேர் இதெல்லாம் சர்வே பண்ணலாம். இதில் வந்து 4 பேர் ஒரே மாதிரி ஃப்ளோட் பண்ணால் நேராக போகிறோம். 2 பேர் ஃபோன் பண்ணிங்கன்னா அந்த ஒரு பக்கம் ஓகேங்களா? ஏன்னா இது பூங்கோடியில் இருக்கிறனால தண்ணிக்குள்ள நீச்சல்னாலையும் ப்ரெஷர் சாங்கும் சைடில் டிஸ்பிளே இருந்தாங்க. ப்ரெஷருக்குள்ள கிடைக்குது. தேங்காயும் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு 10-15 தேங்காயை கூட எடுத்து வச்சு இந்த மாதிரி அளவுக்கு நல்லா சுற்றி இருக்கணும். அதேமாரி கயிறு இந்த மாதிரி போட்டு நம்ம இனிமேல் இப்படி படுத்துட்டு போகலாம். இதுதான் போடுறீங்க. மெத்தட் வந்து நம்மளுடைய இந்த 2 கைக்கும் நடுவில் ஃபுல்லாக இந்த மாதிரி போட்டுருக்கணும். அப்போ தான் இது மேலே நம்ம அப்லோட் பண்ண முடியும். இல்லாட்டி நம்ம இந்த மாதிரி சடன் ஆனோம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, எங்க டேபிளுக்கு கீழே. நெக்ஸ்ட் கவர் எதை கவர் பண்ணணும். கவர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஹோல்ட். ஏன்னா ஷேக்கிங்ல அந்த டேபிளை நம்ம பிடிக்காம இருந்தோம்னா அந்த டேபிள் கூட விழுக வாய்ப்பு இருக்குது. அப்போது நம்ம இது கீழே உட்காந்துருக்கணும். அப்போ ஷேக்கிங்ல அந்த டேபிள் விழுகாம இருக்கும். நம்ம உடம்பு மேல எந்த ஒரு ஆப்ஜெக்டும் விழுகாம நம்மளை பாதுகாக்கும். இதுதான் டிராப் கவர் போடுறது. நாளைக்கு நீங்க கிளாஸ் எடுக்கிறப்போ ஏஜென்ட்னு ஒரு க்ளீன் ஏஜென்ட் அதுவும் அது கேஃப் ஆயிருக்காது. அதுனா கொஞ்சம் காஸ்ட்லியாக அது நம்ம அந்த இடத்துல சொன்ன ஃபாரினாவே காஸ்ட்லியாக தான் வச்சுருப்பாங்க. அது வந்து கிச்சனில் வச்சுருப்பாங்க. அது ஏன்னா மெயினான இடத்துல பகுதியில் யாரோ மாட்டிருக்காங்க. நம்ம இதை பயன்படுத்தி போயிட்டு காப்பாற்றுறதுக்காக எல்லாம் உட்காருங்க. நம்ம இதுன்னு என்ன 3வது மாடி கூட போகலாம். நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒர்க் பண்ணணும். பிரைடர் ரோப் இது பேரு. இந்த மாதிரி தான் இதுக்கு பயன்படுத்துறோம். ஸ்டீல் ரோப்பு சமமான சார். அது 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 ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. பட் இது நம்ம ரோல் பண்ணலாம், எப்படி போகலாம். கயிறு சைடில் போட மாட்டேன். கயிறு கழுத்தில் இருக்கு. இருக்காது, மாற்றி விடணும். அவர் கயிறை மாற்றணும். சார் இதனுடைய பயன்பாடு கேட்டீங்கன்னா ஆப்போசிட் பண்ணி போய் கொண்டு வரணும். நாம அவருக்கு இதே மாதிரி ஹார்னஸ் மாட்டி அவருக்கு லாக் பண்ணி தூக்கி இறக்கி வந்துடலாம். நம்ம இன்னொரு ஆளையும் தூக்கி வந்துடலாம். இதே மாதிரி சேஃப்டி ஹார்னஸ் அவருக்கும் மாட்டி வச்சு. எங்கள் தீயணைப்பு துறையில் வந்து டேமேஜ் ஓஸ் ஆயிடுச்சுன்னா எங்கன்னா எடுத்துன்னு போகிறப்போ வேலை செய்கிறப்போ எதுனா ஒரு கம்பியில் பட்டு டேமேஜ் ஆனாலும் இல்லை பஸ்ட் ஆனாலும் அந்த ஓஸு சிங்கிள் ஷீட் பெண்ட் இது பேரு. இது சம கன பரிமாறமற்ற லைவ் பாயோட நிற்கிறாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க எழுதுவீங்க. அவங்க உங்களுக்கு நீங்க யாரும் நீங்களா அவரு கைட் பண்ணி உங்களை அப்படியே அழைச்சிட்டு வந்துட்டே இருப்போம்.